பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தென்கொரியாவில் ட்ரம்ப் ஜி ஜின்பிங் சந்திப்பு. சீனா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. தேவர் ஜெயந்தியையொட்டி கோரிப்பாளையத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு முதலமைச்சர் மரியாதை. மருது பாண்டியர்களின் சிலைகளுக்கும் மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் 77,000 ஊழியர்களை ஈடுபடுத்த முடிவு. வீடு வீடாக 3 முறை சென்று பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டம். வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு அதிமுக, பாஜக தவிர அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு. உள்நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு. இந்த எஸ்ஐஆர் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவசர கோலத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு போடப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இது தொடர்பான வழக்குகள், எஸ்ஐஆர் வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்த வழக்குகள் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு திடீரென தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு கலப்பட நெய் வாங்கப்பட்ட விவகாரம். முன்னாள் அறங்காவலர் குழு தலைவரின் உதவியாளரை கைது செய்து சிறப்பு விசாரணை குழு அதிகாரி. நாகை அருகே நெல் மூட்டைகளோடு குளத்தில் கவிழ்ந்த லாரி. நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து கிடங்கிற்கு மூட்டைகளை கொண்டு செல்லும் போது விபத்து. கொடைக்கானலில் மலை அத்திப்பழங்கள் விளைச்சல் அமோகம். கிலோ 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வால்பாறைக்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ பாஸ் கட்டாயம். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வரவும் தடை. கவின் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல். சிபிசிஐடி போலீசார் நெல்லை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். நடிகர் கிருஷ்ணாவிடம் அமலாக்கத்துறை 10.5 மணி நேரம் விசாரணை. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக அடுக்கடுக்கான கேள்விகள். செங்கல்பட்டு அருகே மின்சாரம் தாக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. உயர் மின்னழுத்த மின்கம்பத்தில் இரும்பு தகடு பட்டதில் விபரீதம். கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு 15 நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பறவைகள் வருகை. சிறகடித்து பறக்கும் 295 வகையான பறவைகளை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். மோன்தா புயலால் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தண்டவாளத்தை வெள்ளம் மூழ்கடித்ததால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா. இங்கிலாந்தை 125 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதல் முறையாக தகுதி. மகளிர் உலகக்கோப்பை அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா இன்று பல பரீட்சை. இறுதிப் போட்டிக்குள் நுழையப் போகும் அணி எது என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.